இப்போலாம் இந்த முட்டை உரிக்க ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. அதில ஒண்ணு தான் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஓட்ட போட்டு இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி ஊதுறான். முட்டை கபால்னு வெளிய வருது. எப்புட்றா? நான்லாம் முட்டை பயங்கரமா உரிப்பேன். எப்படி கிளீனா இருக்கா? A few moments later. எப்படி உரிக்கக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்கீங்க போல. என்கிட்ட ஒரு 7 முட்டை இருக்கு. ஸோ இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முட்டையிலயும் 6 கிராம் புரோட்டீன் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட இப்ப இந்த 2 முட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. சின்னதா இருக்கிறதுல புரோட்டீன்ஸ் கம்மியா தான் இருக்கும். இது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸ்மால், மீடியம், லார்ஜ், வெரி லார்ஜ், ஜம்போ. ஸோ சின்னதா இருக்கிறதுல 4.5 to 5 கிராம்ஸ் தான் புரோட்டீன் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கிறதுல 7ல இருந்து 8 கிராம் கூட புரோட்டீன் இருக்கலாம். மீடியமா இருக்கிறதுல ஒரு 6 கிராம் புரோட்டீன் இருக்கும். ஸோ அத வச்சு தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. பொதுவா பழைய முட்டையா, புது முட்டையா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம தண்ணீல போட்டு பார்ப்போம். முழுகுச்சுன்னா புது முட்டை, மிதந்தா பழைய முட்டை அப்படின்னு சொல்லுவோம். பழைய முட்டை ஏன் மிதக்குது அப்படின்னா, நாளாக நாளாக இந்த முட்டை மேல இருக்க இந்த ஷெல் இருக்குல்ல, இந்த ஷெல்லுல நம்ம கண்ணுக்கே தெரியாம நெறைய சின்ன சின்ன ஓட்டையா ஃபார்ம் ஆயிரும். ஸோ நெறைய சின்ன சின்ன ஓட்டை விழுறப்ப வெளிய இருக்க காத்து உள்ள போயிரும். ஸோ காத்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போன உடனே முட்டை தண்ணீல போட்டா மிதக்கும். ஸோ நம்ம இத வச்சு தான் புது முட்டையா, பழைய முட்டையா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த முட்டைய உரிச்சீங்க அப்படின்னா, இது வெளியில இருக்கிறது ஷெல், இன்சைட்ல மெம்பரேன் இருக்கும். அடுத்து எக் ஒயிட் இருக்கும். எக் ஒயிட்ல 3.5 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எக் யோக், அதாவது மஞ்சக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2.5 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு. 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னல என்னன்னா, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. விட்டமின் ஏ, டி, இ, கே, பி12, கோலின். கோலின்ல வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் அப்புறம் லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இது வந்து அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுத்துக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பிளட்ல அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அவங்க டயட்ரி கொலஸ்ட்ராலே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எக் யோக் வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. நார்மலா நம்ம எல்லாருமே எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 எடுக்கலாம், தப்பு இல்ல. ஜிம் போறீங்க அப்படின்னா 3ல இருந்து 4 கூட எடுக்கலாம், தப்பு இல்ல. இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சா கூட இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஐடியா சிரிக்கிறானி